வெளிநாடுகளில் உள்ள குற்ற கும்பல் உறுப்பினர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை. வடக்கில் ராணுவம் வசமுள்ள காணிகள் மக்களிடம் மீள கையளிப்பு. ரணில் சஜித்தை இணைக்கும் முயற்சியில் இந்தியா, கொழும்பு அரசியலில் பரபரப்பு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள 110 ஏக்கர் காணிகளை உத்தியோகபூர்வமாக பொதுமக்களிடம் மீள கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் யாழ் மாவட்டத்தில் வரிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் சுமார் 70 ஏக்கர் காணி நிலங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 40 ஏக்கர் காணி நிலங்களும் விடுவிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ள செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இதன்படி பசில் ராஜபக்ஷவின் செயற்பாட்டின் பிரகாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குழு ஒன்று அரசாங்கத்தில் இருந்து விலகி எதிர்க்கட்சிக்கு செல்ல உள்ளதாகவும், அதேவேளை நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மறுபுறம் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவை இணைக்கும் நடவடிக்கை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து சஜித் பிரேமதாஸ் உட்பட பல தமிழ் மற்றும் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகள் அடங்கிய தேசிய அரசாங்கம் அமைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த மக்களில் பெரும்பான்மையானோர் அரகலைய போராட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும், மாறாக சிங்களவர்களே அப்போராட்டத்தின் முக்கிய பங்காளிகளாக செயற்பட்டனர் எனவும் மக்கள் பேரவையின் செயற்பாட்டாளரான ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் எழுச்சியடைந்து மக்கள் போராட்டத்தின் விளைவாக நாட்டை விட்டு வெளியேறி பதவி விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவினால் எழுதப்பட்ட அதிபர் பதவியிலிருந்து என்னை வெளியேற்றுவதற்கான சதி எனும் நூல் கடந்த வார இறுதியில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் குறித்த புத்தகத்தில் அரகலைய போராட்டத்தின் பின்னணி, போராட்டக்காரர்களின் எழுச்சியை அடுத்து தான் நாட்டை விட்டு வெளியேறிய விதம் மற்றும் அவ்விவகாரத்தில் நிலவிய வெளிநாட்டு தலையீடுகள் போன்ற பல்வேறு விடயங்களையும் கோட்டாபய ராஜபக்ஷ அவரது பார்வையின் அடிப்படையில் உள்ளடக்கியுள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த புத்தகத்தில் முக்கிய அம்சமாக அரகலைய போராட்டத்துக்கு வருகை தந்தவர்கள் யார் என நன்கு ஆராய்ந்தால் அவர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னை எதிர்த்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வதுடன் அப்போராட்டத்தில் சிறுபான்மையினரின் வகிபாகம் பெருமளவுக்கு இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் உள்ள 600 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர முன்னெப்போதும் இல்லாத வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்திலும் தூதுவர் மட்டத்திலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருவதுடன் கலந்துரையாடல்கள் வெற்றியடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடும் எந்த ஒரு குற்றவாளிகளும் துபாய் உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாத வகையில் நாட்டில் பாதுகாப்பு வலையமைப்பை நிலைநிறுத்துவதற்கு பாதுகாப்பு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதேவேளை பலர் இந்த நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு மிக இலகுவாக துபாய் மற்றும் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதனால் அவர்கள் அந்த நாடுகளுக்குள் நுழைவதை தடுப்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு காங்கேசன்துறை பகுதியில் வைத்து நேற்று இரவு 22 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் 2 படகுகளுடனும் காங்கேசன்துறை கடற்பரப்பில் ஒரு படகுடனும் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 22 இந்திய மீனவர்களே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 22 பேரும் மயிலிட்டி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு நீரியல் வள திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். மேலதிக நடவடிக்கைகளை நீரியல் வள திணைக்களத்தினர் மேற்கொள்வார்கள் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். சுமார் 1000 நிறுவனங்கள் அடுத்த 6 மாதங்களில் 160 பில்லியனுக்கும் அதிகமான வரி பாக்கிகளை செலுத்துமாறும் அல்லது வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் அறிவுறுத்தல் அனுப்பப்பட்டுள்ளது. இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதி வரை நிலுவைத் தொகை நிலுவையில் இருந்ததாகவும் எந்த நீடிப்பும் இல்லாமல் 6 மாதங்களில் நிலுவைத் தொகையை செலுத்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்
கூறியுள்ளார். சில நிறுவனங்கள் பதிலளித்து தங்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வரி செலுத்துவதில் தவறிழைத்த நிறுவனங்கள் நிலுவைத் தொகையை மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்க திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு வருவதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியை பொறுப்பேற்குமாறு தன்னால் விடுக்கப்பட்ட அழைப்பினை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே அச்சமின்றி பொறுப்பேற்றதாக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ எழுதிய சதி என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவியிலிருந்து அவரை வெளியேற்றியது தொடர்பாக சதி என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை எழுதி குறித்த புத்தகமானது கடந்த 7ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் குறித்த புத்தகத்திலேயே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கோட்டாபய மேலும் தெரிவித்திருந்ததாவது, இந்த வன்முறைக்கு மத்தியில் ஆட்சி மாற்றம் தேவை என்ற கோரிக்கைக்கு அமைய பிரதமர் பதவிக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரை நியமிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை பிரதமர் பதவியை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டேன். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமல் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என கூறி அவர் எனது கோரிக்கையை நிராகரித்தார். இதனை அடுத்து அதன் பின்னர் சரத் பொன்சேகாவுடன் பேசி பிரதமர் பதவியை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டேன். அவர் தன்னை பிரதமராக நியமிப்பதை பகிரங்கமாக அறிவிக்குமாறும் அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று குறிப்பிட்டு அவருக்கு வழங்கப்பட்ட பதவியை அவர் உடனடியாக ஏற்கவில்லை என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே அப்பதவியை உடனடியாக ஏற்றுக்கொண்டதாக ரணிலிற்கு புகழாரம் சூட்டும் வகையில் கோட்டாபய குறித்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிறந்த நாள் விழாவில் போதைப் பொருள் பாவித்த குற்றச்சாட்டில் 27 பேரை ஹகதுடுவ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் பிறந்த நாள் விழாவிற்கு முகநூலூடாக அழைக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவிகள் 5 உட்பட 27 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் தனியார் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 5 மாணவிகள் மற்றும் 12 ஆண் மாணவர்கள், 3 தகாத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் பெண்கள் உட்பட 27 பேர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களால் 20 மில்லிகிராம் ஹஷிஷ் போதைப் பொருள், வேகன் 6 ரக கார், 3 போதைப் பொருள், 3 கையடக்க தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹகதுடுவ காவல் நிலைய பிரதான காவல்துறை பரிசோதகருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் ஹெஸ்பேவ நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கனடாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 23 மற்றும் 24ஆம் திகதிகளில் அனுரகுமார கனடாவில் தங்கியிருப்பார் என கூறப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கனடா கிளையின் அழைப்பின் அடிப்படையில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 23ஆம் திகதி கனேடிய நேரம் பிற்பகல் 3 மணிக்கு டொரண்டோவில் மக்கள் சந்திப்பொன்று நடத்தப்பட உள்ளது. மேலும் எதிர்வரும் 24ஆம் திகதி வான்கூவாரில் மற்றுமொரு மக்கள் சந்திப்பினை அனுரகுமார மேற்கொள்ள உள்ளார். அண்மையில் அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயம் உள்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் அதிகளவு பேசப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.